ம் பொதுவா ஒருத்தருக்கு கை உடைந்தால் நம்ம என்ன செய்வோம்? உடனே ஒரு எக்ஸ்ரே எடுப்போம் இல்லையா? அந்த கருப்பு வெள்ளை படத்துல உடைந்த எலும்போட கோடு மிக தெளிவா தெரியும். ஆமாம், ஒரு மருத்துவர் அத சுட்டி காட்டி, இதோ இங்கேதான் பிரச்சனை, இதை இப்படி சரி செய்யலாம் அப்படின்னு மிக எளிதா சொல்லிருவார். அதாவது ஒரு பிரச்சனைய கண்ணால பார்க்கறதும் அத அளவிடுறதும் நமக்கு ஒரு நிம்மதியை தரும். கண்டிப்பா. ஆனா இந்த மனித மனதோட உளவியலுக்குள்ள நுழையும் போது, ஆ இந்த எக்ஸ்ரே இயந்திரம் சுக்குநூறா உடைஞ்சிடுது. இருவர் ஒரே உலகத்தை முற்றிலும் முரணா பார்ப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது. கரெக்ட். ஒருத்தருக்கு தர்க்கரீதியா சரி எனப்படுவது இன்னொருத்தருக்கு முற்றிலும் தவறாக தெரிவது ஏன்? அந்த இடத்துல தான் மனித மனம் ஒரு பெரிய புதிரா மாறுது. ஆமா. மனித மூளைய அப்படியே படம் பிடிக்க எந்த ஸ்கேனரும் இதுவரை கண்டுபிடிக்கப்படல. நாம பாக்குற இந்த உளவியல் நிலப்பரப்பு சொல்லப்போனா ரொம்ப மங்கலானது, குழப்பமானது. இது ஒரு கணித சமன்பாடு போல தீர்க்க முடியாது. அந்த மங்கலான நிலப்பரப்ப தெளிவா புரிஞ்சிக்கத்தான் இந்த ஆழமான அலசல்ல நாம ஒரு முக்கியமான சோர்ஸ் மெட்டீரியலை கையில எடுத்திருக்கோம். கார்ல் ஜி ஜங் எழுதிய உலக புகழ்பெற்ற சைக்கலாஜிக்கல் டைப்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட மூலக்குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ம். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இணையத்துல நாம பாக்குற நீங்கள் யார், இந்த 10 கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் அப்படிங்கிற மாதிரியான மேலோட்டமான ஆளுமை தேர்வுகள் உங்க நினைவுக்கு வரலாம். ஆமா, அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்ஸ் தானே. ஆனா ஜங் பேசுறது அதை பத்தி மட்டும் இல்ல இல்லையா? கண்டிப்பா இல்ல. நமது மனம் எப்படி தகவல்களை உள்வாங்குது, எப்படி முடிவுகளை எடுக்குது அப்படிங்கிற மிக ஆழமான ஒரு உயிரியல் அடிப்படையிலான அறிவியலை அவர் முன்வைக்கிறார். இணையத்துல சுத்துற பல உளவியல் தேர்வுகள் ஜங்கோட இந்த தத்துவங்கள்ல இருந்து உருவானவை தான். ஆனா காலப்போக்குல அவை மனிதர்களை ஒரு குறிப்பிட்ட லேபிள்குள் அடைக்கிற கருவியா மாறிடுச்சு. ஆமா, ஜங்கோட நோக்கம் அதுவல்ல. மனிதர்கள் ஏன் ஒருவருக்கொருவர் இவ்வளவு மாறுபடுறாங்க, ஒருத்தரோட உலகப் பார்வைக்கு பின்னால் உள்ள அக மற்றும் புற உந்துதல்கள் என்ன அப்படிங்கிறத விளக்குவதுதான் இந்த தேடலோட அடிப்படை. சரி, ஜங்க் முன்வைக்கிற அந்த 2 பிரபலமான வார்த்தைகள்ல இருந்தே தொடங்குவோம். அகமுகம், அதாவது இன்ட்ரோவர்ஷன், மற்றும் புறமுகம், அதாவது எக்ஸ்ட்ராவர்ஷன். ம் அன்றாட வாழ்க்கையில பார்ட்டிக்கு சென்று அனைவருடனும் கலகலப்பா பேசுபவரை நாம எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னும், ஒரு மூலையில புத்தகத்தோட அமைதியா இருப்பவரை இன்ட்ரோவர்ட் அப்படின்னு முத்திர குத்திடுறோம். ஆனா இந்த குறிப்புகளை படிக்கும்போது ஜங்க் இத அப்படி மேலோட்டமா பார்க்கல அப்படிங்கிறது நல்லா புரியுது. இது ஒரு மனிதனோட சக்தி எங்கே பாய்கிறது அப்படிங்கறத சொல்றாரு. இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஜங்க் லிபிடோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது வெறுமனே பாலியல் சார்ந்த ஆற்றல் இல்ல, ஒட்டுமொத்தமான வாழ்க்கை சக்தி, ஆர்வம், அப்புறம் கவனம். ஓஹோ, இப்போ ஒரு புறமுக பார்வை கொண்ட நபரை, அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டை எடுத்துக்குவோம். அவங்களோட ஒட்டுமொத்த ஆற்றலும் வெளிப்புற பொருட்களை நோக்கியே ஈர்க்கப்படுது. இங்க பொருள் அப்படிங்கிறது மனிதர்களா இருக்கலாம், சமூகமா இருக்கலாம், அல்லது ஒரு விஷயமா கூட இருக்கலாம் இல்லையா? கரெக்ட். அவங்க உலகத்தோட ஒன்றி போறாங்க. வெளிப்புற உலகம்தான் அவங்கள தீர்மானிக்குது, அவங்களுக்கு ஆற்றலை தருது. அப்படி என்றால் அகமுக பார்வை கொண்ட ஒருத்தருக்கு, அதாவது இன்ட்ரோவர்ட்டுக்கு அந்த ஆற்றல் என்னவாகுது? அவங்களோட ஆற்றல் அவங்களுக்குள்ளேயே திரும்புது. ஒரு அகமுகரோட மூளை எப்படி செயல்படுதுன்னா, இந்த வெளிப்புற உலகம் என் மீது ஆதிக்கம் செலுத்திடக்கூடாது, என்னை ஆக்கிரமித்திடக்கூடாது அப்படிங்கறதுல மிக கவனமாயிருக்கும். ஆ, தன்னைத்தானே ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஆமா, அவங்க தங்களை சுத்தி ஒரு வேலியை அமைச்சுக்கிறாங்க. இத படிக்கும்போது ஜங் கொடுத்த அந்த பயாலஜிக்கல் அடாப்டேஷன் ஒப்பீடு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இத அவர் இயற்கையோட பொருத்தி பார்க்கறாரு. ஆமா, ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு அது. அதாவது புறமுகர்களை அதிக இனப்பெருக்கம் செய்து குறைந்த ஆயுட்காலம் கொண்ட உயிரினங்களோட ஒப்பிடுறாரு. அந்த உயிரினங்கள் தங்களோட சக்திய பல இடங்கள்ல, பல திசைகள்ல சிதற விடுது. ஆனா அகமுகர்கள் பாத்தீங்கன்னா, அதிக தற்காப்பு திறனும் குறைந்த இனப்பெருக்கமும் கொண்ட உயிரினங்களை போல தங்களோட சக்திய தங்களுக்குள்ளேயே பத்திரமா சேமிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த ரெண்டுமே இயற்கையில வாழ்க்கைய தக்க வைத்துக் கொள்றதுக்கான மிக சிறந்த உத்திகள் தான். ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்தது கிடையாது இல்லையா? கண்டிப்பா. ஒன்னு உலகத்துல தன்னை பரவலாக்குவதன் மூலம் வாழுது, இன்னொன்னு உலகத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதன் மூலம் வாழுது. சரி, இத கொஞ்சம் இன்னும் எளிமையா பார்ப்போம். உலகம் ஒரு பெரிய காந்தம் அப்படின்னு வச்சுப்போம். புறமுகர் அந்த காந்தத்தால ஈர்க்கப்படும் ஒரு இரும்பு துண்டு போல செயல்படுறாரு. ம் அந்த ஈர்ப்புல அவர் மகிழ்ச்சி அடைறாரு. ஆனா அகமுகர் அந்த ஈர்ப்பை எதிர்த்து தானே ஒரு தனி காந்தமா மாறி தன் சொந்த புலத்தை உருவாக்கி தன் சக்தியை தக்க வைத்துக் கொள்ள போராடுறாரு. காந்தப்புலத்தோட இந்த ஒப்பீடு ஜங்கோட கருத்தை மிக துல்லியமா பிரதிபலிக்குது. அகமுகருக்கு
தன்னை சுற்றியுள்ள உலகம் எப்போதுமே ஒரு அச்சுறுத்தலாகவோ அல்லது தனது தனித்துவத்தை விழுங்கிவிடும் ஒரு விஷயமாகவோ தோன்றும். அதனால தான் அவர் தன்னைத்தானே ஒரு மையமா ஆக்கிக்கிறாரு. ஆனா புறமுகருக்கோ தன்னை விட அந்த வெளிப்புற பொருள் தான் அதிக மதித்துடையதா தெரியுது. எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். சக்தி எங்க பாயுது, காந்தம் எப்படி ஈர்க்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா அந்த மன ஆற்றல் என்னவாக மாறுது? ஆ, அது ரொம்ப முக்கியமான கட்டம். நம் மூளைக்கு வரும் தகவல்களை மனித மனம் எப்படி செயல்படுத்துது? இத ஜங் 4 முக்கிய கூறுகளா பிரிக்கிறாரு. ஆமா, சிந்தனை, உணர்வு, உணர்ச்சி அல்லது புலனறிவு, அப்புறம் உள்ளுணர்வு. அதாவது திங்கிங், ஃபீலிங், சென்சேஷன், இன்ட்யூஷன். கரெக்ட். இந்த 4 செயல்பாடுகளை பத்தி படிக்கும்போது கொஞ்சம் தலை சுற்றலாம். இத அவர் பகுத்தறிவு சார்ந்தவை, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டவை அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாரு. ஆமா, ரேஷனல், இர்ரேஷனல். இத நாம எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஜங் திங்கிங் மற்றும் ஃபீலிங் ஆகிய 2யும் பகுத்தறிவு சார்ந்தவைன்னு சொல்றாரு. சென்சேஷன் மற்றும் இன்ட்யூஷன் ஆகிய 2யும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டவைன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், இங்க தான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. ஃபீலிங் எப்படி ரேஷனலா இருக்க முடியும்? அது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம்தான். உணர்ச்சிகள், கோபம், அழுகை இதெல்லாம் பகுத்தறிவுக்கு எதிரானவை, நம்மை நிதானம் இழட்ட செய்பவை அப்படின்னு தானே நம்ம காலங்காலமா பேசி வரோம். பிறகு எப்படி ஜங் அதை பகுத்தறிவுன்னு சொல்றாரு? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இங்க ஜங் ஃபீலிங் அப்படிங்கறத நாம சாதாரணமா நினைக்கிற உணர்ச்சி கொந்தளிப்பா பார்க்கல. அவருடைய பார்வையில ஃபீலிங் அப்படிங்கிறது ஒரு மதிப்பிடும் செயல்பாடு, வேல்யூவேஷன். ஓஹோ, மதிப்பிடும் செயல்பாடா? ஆமா, இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். நீங்க ஒரு புது கார் வாங்க போறீங்கன்னு வச்சுப்போம். உங்களோட சிந்தனை, அதாவது அந்த திங்கிங் என்ன செய்யும்? இந்த காரோட மைலேஜ் என்ன, இன்ஜின் திறன் எப்படி, இதோட ரீசேல் வேல்யூ என்ன அப்படின்னு தர்க்க ரீதியா எடை போடும். கரெக்ட். இது ரேஷனல். இப்போ உங்களோட உணர்வு, அதாவது அந்த ஃபீலிங் என்ன செய்யும் தெரியுமா? இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கா, இதை என் ஆளுமைக்கு பொருந்துமா, இதுல பயணிக்கும் போது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதா அப்படின்னு எடை போடும். ஆடா, ஆமா. இங்க ஃபீலிங் அப்படிங்கிறது கண்மூடித்தனமான உணர்ச்சி கிடையாது. அது தனக்கு எது நல்லது, எது கெட்டது, எதற்கு அதிக மதிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தர்க்க ரீதியான முடிவுக்கு வருது. ஆஹா, இப்போ புரியுது. அதனால தான் திங்கிங் போலவே ஃபீலிங்கும் ஒரு தீர்ப்பை வழங்குவதால் அதுவும் ரேஷனல் பிரிவுல வருது. சரியா சொன்னீங்க. திங்கிங் என்பது இது என்ன அப்படின்னு கேக்குது, ஃபீலிங் என்பது இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குது. இரண்டுமே ஒரு முடிவுக்கு வருது. அப்படியானால் சென்சேஷன் மற்றும் இன்ட்யூஷன் ஏன் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டவை, அதாவது இர்ரேஷனல் அப்படின்னு அழைக்கப்படுது? ஏன்னா அவை எந்த தீர்ப்பும் வழங்குவதில்லை. அவை வெறுமனே தகவல்களை உள்ளிழுக்கும் கருவிகள் மட்டுமே. அதே கார் உதாரணத்தை வச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. உங்களோட சென்சேஷன் என்ன செய்யும்னா, இந்த காரோட சிவப்பு நிறம் கண்ணை பறிக்குது, இருக்கையோட தோல் மிருதுவா இருக்கு, கதவை சாத்தும் போது வர்ற சத்தம் கனமா இருக்கு அப்படின்னு பதிவு செய்யும். அதாவது உங்க கண் முன்னால் உண்மையில என்ன இருக்கோ அதை மட்டும் கவனிக்கும். அது நல்லதா கெட்டதா அப்படின்னு அதை ஆராயறது இல்ல. ஆமா. அப்போ உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் என்ன பண்ணும்? உள்ளுணர்வு என்பது கண்ணுக்கு தெரியாத சாத்தியக்கூறுகளை காட்டுது இல்லையா? அந்த காரை பார்த்த உடனே இந்த காரில் அடுத்த வருடம் குடும்பத்தோடு ஊட்டிக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை செய்யும். அல்லது அது எங்கே போகுது அப்படிங்கறத கணிக்கும் ஒரு பார்வை. இது இரண்டும் தரவுகளை சேகரிக்குதே தவிர தர்க்க ரீதியான முடிவுகளை எடுப்பதில்லை. இது ஒரு திசைகாட்டி மாதிரி செயல்படுது. வாழ்க்கை பயணத்துல நாம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த 4 திசைகளுமே தேவை. ஆமா. ஆனா ஜங்க் என்ன சொல்றாருன்னா, யாராலும் இந்த 4ஐயும் ஒரே நேரத்துல சமமா பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. திசைகாட்டி அப்படிங்கிறது ஒரு கச்சிதமான ஒப்பீடு. உங்க மனதோட திசைகாட்டி சிந்தனைய வடக்காக கொண்டிருந்தால் அதற்கு நேர் எதிரான உணர்வு தெற்காக இருக்கும். கரெக்ட். நீங்க பெரும்பாலும் வடக்கு நோக்கியே, அதாவது தர்க்க ரீதியான சிந்தனையை நோக்கியே பயணிப்பீங்க. உங்களோட முதன்மை செயல்பாடு அதுதான். அந்த நேரத்துல உங்களுக்கு தெற்கு திசை கண்ணுக்கே தெரியாது. இந்த திசைகாட்டி விஷயத்துல மனிதர்கள் வரலாற்றுல எவ்வளவு தூரம் போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பயமா இருக்கு. ஆமா. இந்த உளவியல் வகைகள் வெறும் தத்துவங்கள் மட்டுமல்ல, மனித வரலாற்றில் மாபெரும் தியாகங்களுக்கும் மோதல்களுக்கும் காரணமா இருந்திருக்கு. மூல குறிப்புகள்ல வர்ற 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2 கிறிஸ்துவ அறிஞர்களான டெர்ட்டுலியன் மற்றும் ஒரிஜன் இடையேயான ஒப்பீடு என்னை பிரமிக்க வச்சுது. ஆரம்ப கால கிறிஸ்தவ வரலாற்றுல அகமுகமும் புறமுகமும் எப்படி உச்சக்கட்ட மோதலை சந்திச்சது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஆவணம். டெர்ட்டுலியனை பற்றி பார்ப்போம். அவர் ஒரு இன்ட்ரோவர்ட்டட் திங்கிங் வகை மனிதர் இல்லையா?
ஆமா, மிகச்சிறந்த அறிவாளி, மாபெரும் சிந்தனையாளர். ஆரம்பகால கிறிஸ்தவ சபையோட மிகச்சிறந்த தத்துவங்களையும் சொற்களஞ்சியங்களையும் உருவாக்கினவர் அவர்தான். ஆனா ஒரு பெரிய தியாகம் செஞ்சாரு. அதை ஜங் சாக்ரிஃபிஷியம் இன்டெலெக்டஸ் அப்படின்னு அழைக்கிறாரு. அதாவது தனது அறிவாற்றலையே ஒரு தியாகம் செஞ்சாரு. ஆமா, இது எனக்கு சுத்தமா புரியல. ஒரு மனிதன் மிகச்சிறந்த அறிவாளியா இருக்கான், அதுதான் அவனோட பலம். ஆனா அவனது ஆழ்ந்த மத நம்பிக்கைக்கு அவனது சொந்த தர்க்க அறிவே தடையா இருக்குன்னு நினைச்சு அந்த அறிவை தூக்கி எறிறான். ஆமா, இது முற்றிலும் அபத்தமானது. அதனால்தான் நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. தனக்கு இயற்கையாவே எது பலமா இருக்கோ, ஒரு ஆயுதமா இருக்கோ, அதை ஒருவன் ஏன் அழிக்கணும்? இது மனித மூளைக்கு எதிரான ஒரு முட்டாள்தனமான செயலா தோன்றலையா? மேலோட்டமா பார்த்தா இது முட்டாள்தனமா தோன்றும். ஆனா ஜெங்கோட பார்வையில இது மூளையோட ஒரு சமஞ்செய்யும் உயிரியல் செயல்பாடு. காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, காம்பன்சேஷனா? ஆமா, ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட உளவியல் நிலையில, உதாரணத்துக்கு தர்க்க சிந்தனையில ஒரு பக்க சார்பா உச்சத்திற்கு செல்லும்போது அவனது ஆழ்மனம் பெரும் நெருக்கடியை சந்திக்குது. அவனு முழுமை அடையணும் அப்படின்னா அவனுக்கு நேர் எதிராக இருக்கும் உணர்வுக்கு அவன் இடம் கொடுக்கணும். ஆனா அவனது மிகப்பெரிய பலமான தர்க்கம் அதை தடுத்துக்கிட்டே இருக்கு. ஓஹோ, அந்த தடைய உடைக்க அவனது ஆழ்மனம் அவனது விருப்பமான பலமான பகுதியை அழிக்க தூண்டுது. எக்ஸாக்ட்லி. அப்படி என்றால் ஒரிஜினோட கதையும் இதே அடிப்படையில தானே? ஆமா, அவர் ஒரு எக்ஸ்ட்ராவர்டட் வகை மனிதர். உலகப் பொருட்களின் மீதும் தத்துவங்களின் மீதும் தீராத ஈடுபாடு கொண்டவர், மாபெரும் கல்வியாளர். ஆனா அவர் தன்னைத்தானே உடல் ரீதியா காயப்படுத்திக்கிட்டாரு, தனது வெளிப்புற இச்சைகளை தியாகம் செஞ்சாரு. ஒரிஜின் புற உலகத்தோட அதோட இச்சைகளோட அதிக ஈடுபாடு கொண்டவரா இருந்தார். அதுவே ஒரு உள்நோக்கி பயணிக்கிறதுக்கு, தத்துவங்கள்ல முழுமையா ஈடுபடுறதுக்கு தடையா இருந்துச்சு. அதனால அவர் தனது புலன் இச்சைகளை தியாகம் செஞ்சார். டெர்ட்டுல்லியன் தனது தர்க்க அறிவை தியாகம் செஞ்சதாலதான் அவரால ஆழ்ந்த மத உணர்வுகளுக்குள்ள செல்ல முடிஞ்சது. இது பழைய பலத்தை அழித்து முற்றிலும் புதிய ஒரு உளவியல் பரிமாணத்துக்குள்ள நுழைவதற்கான ஒரு கொடூரமான ஆனா அவசியமான நிகழ்வா ஜங் பார்க்கறாரு. நாம எந்த பக்கமும் சார்பு எடுக்காம குறிப்புகள்ல இருக்கிறத அப்படி பார்க்கறோம். கண்டிப்பா நமது பழைய பழமே நமக்கு மிகப்பெரிய தடையா மாறிடுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இது வரலாற்றுல நடந்த தீவிரமான சம்பவங்கள். நாம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நவீன காலத்துக்கு வருவோம். நாம எல்லாம் டெர்ட்டுல்லியன் அல்லது ஒரிஜின் போல இவ்வளவு தீவிரமான தியாகங்களை செய்யறதில்ல. ஆமா, ஆனா நம்ம அன்றாட வாழ்வில நாம பயன்படுத்தாத அந்த மற்ற உளவியல் செயல்பாடுகள், திசைகாட்டியில நமது கண்ணுக்கு தெரியாத அந்த தெற்கு திசை என்னவாகுது? நீங்க எதை மீன் பண்றீங்க? நாம எப்போதும் சிந்தனையையே பயன்படுத்தினால் நமது உணர்வு பகுதி அமைதியா அழிஞ்சிடுதா? அதுதான் இல்ல. மனித மனதோட விதிகளின்படி எந்த ஒரு உளவியல் செயல்பாடும் அழிந்து விடுவதில்லை. மாறா அவை நமது ஆழ்மனதில் தங்கி பழிவாங்க காத்திருக்கு. இது கொஞ்சம் ஆபத்தா தெரியுது. இது எப்படி நடக்குதுன்னு விளக்க முடியுமா? நாம எந்த செயல்பாட்டை அதிகம் பயன்படுத்துறோமோ அதற்கு நேரெதிரான செயல்பாடு நமது ஆழ்மனதில் மிக ஆதி சமூகத்தின் நிலையில, அதாவது பிரிமிட்டிவ் நிலையில தங்கிடும். சிறுபிள்ளைத்தனமா தங்கிடும்னு சொல்றீங்க? ஆமா, குறிப்புகள்ல உள்ள அந்த அருமையான பெண்மணியோட உதாரணத்தை எடுத்துக்குவோம். அந்த பெண்மணி எக்ஸ்ட்ராவர்டட் ஃபீலிங் கொண்டவர். நாம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கும் ஒரு நபரா அவரை கற்பனை செஞ்சு பாருங்க. ஓகே. சமூகத்தோட ரொம்ப அழகா பழகக்கூடியவர், எல்லோரையும் அரவணைத்து செல்பவர், யார் எந்த விருந்துக்கு அழைத்தாலும் முதலாளா நிப்பார். அவருக்கு அனைவரின் மீதும் அன்பும் கரிசனையும் இருக்கும். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு அதிக மதிப்பளிப்பார். இது கேட்பதற்கு மிகச்சிறந்த ஒரு குணமா இருக்கே. இதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னவென்றால் அவர் தனது உணர்வை முதன்மையாக கொண்டு செயல்படும் பொழுது தனது சிந்தனையை முற்றிலுமா அடக்கி வச்சிருக்காரு. அவருக்கு தர்க்க ரீதியா சிந்திக்க நேரம் இல்ல, அல்லது அது அவருக்கு சங்கடமா இருக்கு. கரெக்ட். அப்படி தனது தர்க்க சிந்தனையை தொடர்ந்து அடக்கி வைக்கும் பொழுது அது அழிஞ்சு போறதில்ல. அது ஆழ்மனதுல ஒரு சிறு பிள்ளைத்தனமான எதிர்மறையான வடிவம் எடுக்குது. அதாவது அந்த அடக்கப்பட்ட சிந்தனை ஒரு இருண்ட உருவமா மாறுது. சரியா சொன்னீங்க. அந்த பெண்மணிக்கு திடீர்னு தனக்கு மிக நெருக்கமானவர்கள் மீதே இருண்ட, தரக்குறைவா மதிப்பிடும் சிந்தனைகள் வெடித்து கிளம்பும். ஆமா, இவர்கள் என் அன்பை பயன்படுத்திக்கிறாங்களோ, இவங்க எனக்கு பின்னால சதி செய்றாங்களா அப்படின்னு அடிப்படை இல்லாத சந்தேகங்கள் அவர் மனதை ஆக்கிரமிக்கும். ஆமா, அவர் எந்த உறவுகளை தன் அன்பால் மிக சிறப்பானதுன்னு நினைக்கிறாரோ அந்த உறவுகளையே அவரது ஆழ்மனதில் இருக்கும் வளர்ச்சி அடையாத சிந்தனை தாக்கி அழிக்க பார்க்கும். இது நாளடைவில் நரம்பியல் கோளாறுகளுக்கு, அதாவது நியூரோசிஸ்க்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஜங் எச்சரிக்கிறாரு. அடக்கப்படும் குணங்கள் இருட்டறையில பூட்டி வைக்கப்படும் அரக்கர்கள போல. ரொம்ப கரெக்டான ஒப்பீடு. நாம அவற்றை பார்க்கவில்லைன்னு நினைக்கிறோம்,
ஆனா அவை அங்கே உடற்பயிற்சி செஞ்சு பெரிய அரக்கர்களா மாறி ஒரு நாள் கதவை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து நம் கட்டுப்பாட்டையே மீறி நம்மை ஆட்டி படைக்கும். இதை விட சிறப்பா சொல்ல முடியாது. உங்க பலத்தை மட்டும் நீங்க நம்பியிருக்க முடியாது, உங்க பலவீனங்களை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் ஜங் சொல்லும் செய்தி. நாம முழுமையான மனிதர்களா ஆகணும் அப்படின்னா நமது முதன்மை செயல்பாட்டோடு நமது ஆழ்மனதில் ஒளிந்திருக்கும் பலவீனமான செயல்பாட்டையும் நாம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஆமா, அத நேருக்கு நேர் சந்திச்சு அதனுடன் சமரசம் செஞ்சுக்கணும். இந்த ஆழமான அலசல் உண்மையிலேயே மனித மனதோட பல இருண்ட அறைகளை திறந்து காட்டியிருக்கு. ஜங்கோட இந்த சைக்காலஜிக்கல் டைப்ஸ் புத்தகம் வெறும் மனிதர்களை பிரிக்கும் லேபிள்கள் அல்ல. கண்டிப்பா இது உங்களையும் உங்களுக்கு சுற்றியுள்ளவர்களையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு மாபெரும் கருவி. உங்க வாழ்க்கை துணையோ நண்பரோ ஒரு விஷயத்த முற்றிலும் வேறு கோணத்துல பாக்குறாங்கன்னா அவங்க முட்டாள்கள்னு அர்த்தம் அல்ல. அவங்களுடைய மனதோட திசை காட்டி வேறு திசையா காட்டுதுன்னு அர்த்தம். அவங்க சக்தி பாயும் திசை வேறா இருக்கு. மற்றவர்களோட உளவியல் வகைய, அவங்களோட பலத்தை, அப்புறம் அவங்க மறைச்சு வச்சிருக்கும் பலவீனத்தை நம்ம அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கும் போது தேவையற்ற மோதல்களை நம்மால தவிர்க்க முடியும். அதனால மனித உறவுகள் இன்னும் ஆழமானதா மாறும். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த அலசல முடிக்கும் முன் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான, சற்றே தொந்தரவு செய்யக்கூடிய கேள்வியை விட்டு செல்றோம். உங்களோட மிகப்பெரிய பலம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது தர்க்க ரீதியான சிந்தனையா அல்லது உணர்வுபூர்வமான முடிவெடுக்கும் திறனா? இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பலத்திற்கு நேர் எதிரான குணம் உங்களுடைய ஆழ்மனதுல எப்படி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு? நீங்க கவனிக்காத நேரங்கள்ல உங்களின் அந்த மிகவும் பலவீனமான முதிர்ச்சியற்ற குணம் உங்க வாழ்க்கையோட எத்தனை முக்கிய முடிவுகளை ரகசியமா தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு? இத நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த தேடல் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஆமா, இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.